ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கப்பீஸ்க்கு வந்து நான்வெஜ் கொடுப்பீங்களா இல்லைன்னு தெரில. பட் நம்ம வந்து இந்த வெட்டுக்கிளி தானாக உள்ளே வந்து விழுந்தது கப்பி எல்லாமே வந்து இது நான்வெஜ்ஜு அப்படின்னு ஆசையாக சாப்பிட வருது. ஆனால் அது உயிர் இருக்குங்கிறதுனால அங்கேயும் ஓடுது. இது அப்படியே செத்துருச்சுன்னா போட்டு மலிக்கிறோம். கப்பி ஃபுல்ரேட்டு கப்பி. ஸோ யாருக்காவது கப்பி தேவைப்படுது அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சின்ன அதாவது ஒரு வாரம் ஆன ப்ரைஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ப்ரைஸ்னால் என்ன, கப்பியுடைய குட்டி ஒரு வாரம் ஆன குட்டி தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம அதை கொடுத்துருவோம். ஏன்னா நான்லாம் வந்து குட்டியில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் யாருமே அதை தரலை. நம்ம அப்படி இல்லை, நம்மகிட்ட போதுமான அளவுக்கு இருக்குது. ஒரு 20லேருந்து 50 குட்டி கொடுக்கலாம். இது பெருசு வந்து 100 ரூபாயும் சொல்கிறாங்க, 75 ரூபாயும் சொல்கிறாங்க ஒரு நம்பர். அதுக்கு ஏற்றாப்புல குட்டி ரேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸடு கிடையாது, விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். 50 குட்டி இருக்குது, ஒட்டுக்கா எடுக்கணும். அதாவது ஃபுல்லாக 50 குட்டியும் எடுக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சேல் பண்ணலாம். விலை முன்னப்பின்னா அனுசரித்து நீங்கள் கேட்குற என்ன விலையோ அதை விட கம்மியாக அனுசரித்து கொடுக்கலாம். நியாயமாக கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். பிளேஸு கோயம்புத்தூர். டெலிவரி கிடையாது, ஏன்னா சின்ன பச்சை குட்டியை டெலிவரி பண்ண முடியாது. அதனால் விருப்பம் ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க வீடு தேடி வந்து வாங்கிக்கிடுங்க. பிளேஸு கோயம்புத்தூர். பார்த்துடுங்க. அதெல்லாம் சின்னது, பெரிய மேல் கடந்தது இந்த ஓடுது பாருங்கள். இந்த குவாலிட்டி கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணது, அவ்வளோ அழகாக இருக்கும். இது சிமெண்ட் தொட்டியில் கிடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். கண்ணாடி தொட்டியில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 50 குட்டி இருக்குது, மீன் குட்டி. ஒரு வாரம் ஆன 50 மீன் குட்டி இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி பயனடையுங்கள். இந்த மாதிரி வராது, வந்திருக்கு, சேல் பண்ணுறோம், நம்ம பயனடையுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிடுங்க.